So to all you students out there, I'm very sorry. நீங்க வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ரெஷியஸான டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. But to all the ammas and appas out there who are having board exam kids, உங்களோட ப்ளைட் வந்து எனக்கு புரியுது. It's a tough time for you. நீங்களும் தூங்க முடியாது, பசங்களும் தூங்க மாட்டாங்க. நீங்களும் சாப்பிட முடியாது, அவங்களே சாப்பிட விட மாட்டீங்க. இப்படி ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை இது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் வந்து செல்ஃப் அனுபவம். எங்க அம்மா வந்து இந்த சாப்பாடு விஷயத்துல எக்ஸாம் சமயத்துல என்ன போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. லைக் மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு 3 வேளையும் வந்து பிளேட்ல வந்து வெண்டைக்காய் இருக்கும். அதாவது இன்னைக்கு நான் வெண்டைக்காய் சாப்பிட்டு மூளை அப்படியே பயங்கரமா வெடிச்சு போய் நாளைக்கு வந்து மேக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணிடுவேன் நான். அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ற பேரண்ட்ஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க ஷைனி. மெமரி பூஸ்டிங், லேக் ஆஃப் ஸ்லீப், காலையில் எக்ஸாமுக்கு முன்னாடி சாப்பிட வேண்டிய ஃபுட், இப்படி வந்து போர்டு எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுட் அவேர்னஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஒரு நல்ல ஒன்றும் ஆயிடப்போகுது. ஒரு ஆணையும் நம்ம கொடுக்க மாட்டோம். ஒரு நாள் முன்னாடி வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டு. அதே பாயிண்ட் நம்பர் 1. Yeah, point number 1. Too late for me. Everyday eating makes a big difference. Right. Okay, so regular healthy food சாப்பிட்டு ஆனா அதுக்கு நடுவுல ஒரு என்ன சொல்றது ஒரு பீட்சா சாப்பிடணும், நூடுல்ஸ் சாப்பிடணும்னா that can be once in a while. Right. It shouldn't become a everyday thing. Yeah, that is one. Next thing is these kids will skip breakfast. Invariably நைட் எல்லாம் உட்காந்து படிச்சு காலையில கொஞ்சம் லேட்டா எழுந்திருப்பாங்க, அவசரமா கிளம்புவாங்க, உங்க பெண்ணை மறந்துட்டேன், பென்சிலை மறந்துட்டேன், all this drama will be happening at home. So main thing is அந்த நேரத்துல உட்காந்து பொறுமையா சாப்பிடுறதுக்குலாம் டைம் இருக்காது. கஞ்சி, சத்துமாவு கஞ்சி இருக்கிறதுல எல்லா நல்ல விஷயமும் இருக்குது. ஸோ அதை குடிச்சிட்டு போயிடலாம். மில்க் ஷேக்ஸ், ஆப்பிள் மில்க் ஷேக், பனானா மில்க் ஷேக், அந்த மாதிரி. இல்லைன்னா ஒரு முட்டை அண்ட் 1 glass ஆஃப் ஜூஸ். ஸோ ஒரு சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இல்லைன்னா சீசனல் என்ன ஃப்ரூட் ஜூஸ் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி. ஆமாம், வீட்டிலேருந்து கிளம்பி அவங்க போகும்போது தே கேன் ஹேவ் திஸ் அண்ட் கோ. ஸோ எக்ஸாம் யூஸ்வலி வில் பி ஃபார் 3 hours. ஸோ அந்த பிள்ளைங்க இது வந்து தண்ணி குடிச்சிட்டு நல்லா ஹைட்ரேட்டட் ஸ்டேட்டில் இருந்தால் இட் வில் பி நைஸ். Okay, that's one. Because they'll also feel tired. தண்ணி குடிக்கலனாலே நம்மலாம் ஃபீல் பண்ணியிருக்கோம் இல்லையா, எவ்வளோ feel so drained. அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கப்புறம் தெரியும், ஓ இட்ஸ் only because of this dehydration. ஏன் தண்ணி குடிக்க மாட்டேங்கிறாங்க, நானே ஏன் குடிச்சிருக்க மாட்டேன் அப்போ அப்படின்னா, பிகாஸ் ஐ திங்க் ஐயோ நம்ம பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த 3 மணி நேரத்தில் ஒவ்வொரு செகண்டும் வந்து நம்ம எக்ஸாம் எழுதுறதுல இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும்னு சொல்லி தண்ணி குடிக்க மாட்டோம். இதே மேனேஜ் பண்ணுறது அப்போ சி அவங்களுக்கு வந்து ரெகுலராகவே தண்ணி குடிக்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடணும். ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 liters. நெக்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்டா காலையில் எழுந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக டாய்லெட் போயிடுவாங்க. ஓகே, அதர்வைஸ் வாட் வில் ஹேப்பன், அங்கே எக்ஸாம் ஹாலில் போய் டாய்லெட் யூஸ் பண்ணாங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ரைட். ஓகே, ஸோ திஸ் இஸ் another thing. முன்னாடி நைட் தூங்காத பசங்களுக்கும் சொல்லுங்க, சீக்கிரம் தூங்குற பசங்களுக்கும் சொல்லுங்க. சரி, முன்னாடி நைட் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த ரெகுலர் ஃபுட் புதுசா எதையும் ட்ரை பண்ணிடக்கூடாது. அந்த டைம்ல பார்த்து எனக்கு வந்து ஒரு பிரியாணி வாங்கி கொடு அப்படின்னு கிட்ஸ் கேட்டாலும் இட்ஸ் பெட்டர் நாட் டு ட்ரை எனிதிங். எக்ஸாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, யூ ஷுடன்ட் பி ஈட்டிங் எனிதிங் ரா சட்னிஸ் இல்லை சாலட்ஸ். வெளிலேருந்து போய் சாப்பிட்டு ஏதோ ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சுன்னா வருஷ கணக்காக லைக் யூனோ 1 entire year's effort is going for a waste. You don't want to fall sick, right? ஸோ டைஃபாய்ட், ஜாண்டிஸ், மலேரியா இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கலி. ஸோ அதனால் இட்ஸ் பெட்டர் தட் யூ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபெக்ஷன்ஸ். தட் இஸ் ஒன். வெளியில் சாப்பிடாதீங்க. தட் இஸ் நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்சோ டு மேக் ஷுர் தட் தே ஸ்பிளிட் இட் அப். 3 ஹெவி மீல்ஸை சாப்பிட்றதுக்கு பதிலாக குழந்தைங்க வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் எக்ஸாம் இல்லை 2 days கழிச்சு ஒரு எக்ஸாம் கூட இருக்கும். ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட், அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக், லஞ்ச், ஈவினிங் ஒரு குட்டி ஸ்நாக், டின்னர், ஏர்லி டின்னர், அதுக்கப்புறம் நைட் உட்காந்து படிக்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு டம்ளர் பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தட் தே கேன் டு அண்ட் தென் தே கோ டு நைட் படிக்க போகிறாங்கன்னா முக்கியமாக பொங்கல் எடுத்துக்கூடாது. ஆமாம், பொங்கல் எடுத்துக்கக்கூடாது. கரெக்ட். அப்போ நைட்டு டின்னருக்கு வந்து தே கேன் ப்ராப்ளி ஹேவ் லைக் அ சிக்கன் டிஷ். வீட்லேயே பண்ணுவோம் ஒரு தோசை, பட் வென் சிக்கன் கறி அதில் நிறைய பீசஸ் எடுத்து சாப்பிட்லாம். இல்லை ஃபிஷ்ஷு, இல்லைனா இட் கேன் பி அ சன்னா, ராஜ்மா, இல்லை பன்னீர் டிஷ் சம்திங் லைக் தட். தே கேன் ஜஸ்ட் ஹேவ் தட் அண்ட் தென் ஹேவ் அ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ், கொஞ்சம் ஃப்ரூட்ஸ், ஒரு கப் ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணி எடுக்கும்போது ஹெவியாக இருக்காது. ஏன்னா சாப்பிட்ட உடனே பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே இட்ஸ் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் யோர் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து யூ வில் ஃபீல் வெரி ட்ரௌசி அண்ட் டல், மந்தமாகிடும். ஆனால் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கும்போது படிக்கிறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா இட் வில் பி ரியலி குட். அண்ட் படிக்கிறதுக்கு வந்து இப்போ எங்கள் அம்மா பண்ண மாதிரி வந்து வெண்டைக்காய் சாப்பிட்டா மேக்ஸ் நல்லா வரும் இதெல்லாம் நான் கேட்கல. பட் ஜென்ரலி வந்து மெமரி பூஸ்டிங் ஃபுட்ஸ், பிரெயின் ஃபுட்ஸ் அப்படி ஏதாவது இருக்கா? நட்ஸ், தட் ஹேஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஃபிஷ், அதுலேயும் ஃபேட்டி ஃபிஷ்ஷஸ்ன்னு இருக்குல்ல, அந்த சங்கரா, மத்தியா, இல்லை குக் பண்ணும்போதே அதுலேருந்து ஆயில் லூஸ் அவுட் ஆகும். ஸோ தட் இஸ் ஆல்சோ ரியலி குட்.
ஃபிஷ் பிடிக்கல வீட்டில் பண்ண மாட்டாங்கன்னா ஃபிஷ் ஆயில் கேப்சூல்ஸ் வாங்கி சாப்பிட்லாம். யூ கேன் டிஸ்கஸ் வித் யர் டாக்டர் அண்ட் ஃபைண்ட் அவுட் how many to eat in a day. அடுத்து வந்து கீரை, தட்ஸ் ரியலி குட். மெமரி பவர், வல்லார கீரை, சூப்பர். ஓகே, ஸோ யூ கேன் ட்ரை தட் ஆல்சோ. அதுக்குன்னு வல்லாரையே 3 நேரமும் கொடுக்கக்கூடாது, ஓவர் டோஸ் ஆனாலும் பிரச்சனை தான். ஸோ சித்தா டாக்டர்ஸ்ட்டை ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா டூ மச் ஆஃப் அ குட் திங் கேன் ஆல்சோ ஹர்ட் யூ, ஹார்ம் யூ, தட் இஸ் ஒன். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ஏன்னா அதில் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா ஏதாவது பவுடர் ஃபார்மில் கூட பொடி மாதிரி பண்ணி சால்ட்டோட கலந்து யா நல்ல ஹாட் ரைஸில் நெய்யை ஊற்றி they can have this yummy. Yeah, சூப்பரா இருக்கும். ஸோ அதுலேயும் உங்களுக்கு அவ்வளோ கால்சியம் இருக்குது. அண்ட் தென் அஃப்கோர்ஸ் அயன் ரிச் ஃபுட், தென் வேறு நிறைய ஃபாலிக் ஆசிட் எல்லாமே இருக்குது. ஸோ அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ முருங்கை பொடி இஸ் ஆல்சோ வெரி குட் திங். ஸோ மதியானத்துக்கு கீரை அதெல்லாம் எடுத்துக்கலாம், நைட்டுக்கு வேண்டாம், கீரை வேண்டாம், டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் லேட் ஆகும். ஸோ தே கேன் டூ திஸ். டின்னர் கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்லாம், 7-8 o'clock முன்னாடி. அப்புறம் இன்னொன்று இருக்குது, பிரெயின் ஃபுட்னு சொல்லிட்டு ஐ யூஸ்வலி டெல் தெம், தேங்காய் பீசஸ், வெல்லம், பொட்டுக்கடலை. ஓகே, வெள்ளத்தில் உங்களுக்கு அயன் இருக்கு, தேங்காய் பீசஸில் குட் ஃபேட்ஸ் இருக்கு, இட்ஸ் குட் ஃபார் யுவர் பிரெயின். அதுக்கப்புறமா அஃப்கோர்ஸ் வெல்லம், தேங்காய், வெல்லம், பொட்டுக்கடலை, ப்ரோட்டீன். ஓகே, ஸோ ஆல் மிக்ஸ் ப்ரோட்டீன் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. ஸோ இதை ஒரு கைப்பிடி. ஸோ எதாவது குறைக்கிறதுக்கு வேணுங்கும் போது இந்த தேவையில்லாத கடையில் கிடைக்கிற பொருளை விட இந்த மாதிரி பொட்டுக்கடலை விஷயம் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா இட் இஸ் லைக் சீப் அண்ட் பெஸ்ட் அண்ட் இட்ஸ் லைக் ரியலி குட். அதே மாதிரி கிரேப்ஸு, ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக அதையும் எடுத்து சாப்பிட்டே இருக்கலாம். ஸோ த்ரூ அவுட் த டே யூ கெட் அ லாட் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இட் நரிஷஸ் த பிரெயின். ஸ்லீப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரெஸ்ட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லாஸ்ட் மினிட்ல இது பண்ணாமல் நல்லா ரிவைஸ் பண்ணி they can plan it and take it forward, it will be great. Okay, so excellent. ஒரு complete holistic approach இந்த entire study timeல வந்து before exams எப்படி வந்து சாப்பிடணும், எப்படி வந்து prepare பண்ணணும் எல்லாமே சொல்லிருக்காங்க. We've got the dietary advice. இந்த சப்ஜெக்ட்லயே வந்து ஒரு ரெசிபியும் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம். Let's watch that. முருங்கைக்கீரை அப்படிங்கிற ரொம்ப 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 நியூட்ரிஷியஸான ஒரு ஸ்பினச் வெரைட்டியை தான் வந்து ஃபோக்கஸில் எடுத்திருக்கோம். இந்த முருங்கைக்கீரை வந்து ஏன் எல்லாருமே ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் அயன் கண்டென்ட் ஜாஸ்தி, அது ஒரு க்ரீன் வெஜிடபிள். ஸோ குழந்தைங்க பெரியவங்க யார் சாப்பிட்டாலும் நிறைய சத்து கொடுக்கும் உடம்புல அப்படின்றதுனால தான். முருங்கைக்கீரையிலேயே ஒரு விதமான பொடி, இப்போ வந்து நம்ம அந்த பருப்பு பொடி, ஆமாம், வேற அதே மாதிரி தான், அதே மாதிரி இது கராப்பிலை பொடி ரைஸில் சேர்த்து சாப்பிட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வந்து முருங்கைக்கீரையில் ஒரு பொடி வந்து சந்தியா இந்த வாரம் செய்ய போகிறாங்க. அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பெசஞ்சும் சாப்பிடலாம், வேற எப்படிலாம் அதை சாப்பிட முடியும்? நீங்கள் சைடில் வச்சு வேணும்னா கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு நீங்கள் இட்லியோட சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியோட சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் யூ கேன் அஃப்கோர்ஸ் பட் மோர் சவுத் இந்தியன் டிஷ்ஷஸோட டேஸ்ட் பெட்டர். பொடியாக அவங்க பண்ணுறாங்க, பட் அதை சட்னியாகவும் நீங்கள் மாற்றலாம். ஆமாம், அதில் ஜஸ்ட் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்திங்கன்னா அது சட்னி ஆகிடும். ஸோ லெட்ஸ் கோ ஃபார் இட். ஸ்டெப் 1, முதல்ல முருங்கைக்கீரையை கொஞ்சம் லைட்டாக நறுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருங்க. எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸ்டெப் 2, கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், மிளகு எல்லாமே சேர்ந்து வறுத்துடுங்க, கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். மிளகா ஆட் பண்ணிவிடுங்க. இதை இப்போ நான் எடுத்து தனியாக வைக்க போகிறேன். இதே கடாயில் இந்த முருங்கைக்கீரையை போட்டு வதக்குங்க. தண்ணி சேர்த்துக்காதீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரும் லைட்டாக மாறி இருக்குது. இதை இப்போ அணைச்சிட்டு கூல் பண்ணிவிடுங்க, ரூம் டெம்பரேச்சர் வரணும். ஸ்டெப் 4, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மாங்காய் பொடி போட்டுக்கோங்க. சட்னியாக இருந்தால் புளி சேர்த்துக்கலாம். நம்ம பொடி பண்ணுறதுனால நான் ஆம்ச்சூர் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதை நம்ம அரைக்க போகிறோம். இதில் தண்ணியெல்லாம் எதுவுமே விடாதீங்க. உங்கள் பொடி ரெடி. முருங்கைக்கீரை சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இந்த சட்னியாகவும் சாப்பிடணும். இது வந்து கருவேப்பிலை பொடி இல்லை, இது வந்து முருங்கைக்கீரை பொடி. இதை வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னு சொன்னால் முக்கால்வாசி பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. டெஃபினட்டாக பண்ணி பாருங்கள். சாதத்தோட பிசைஞ்சு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இது எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் சந்தியா? ஒரு 2 weeks ஃப்ரிட்ஜில் தாராளமாக வச்சுக்கலாம். இதில் ப்ரோட்டீனும் இருக்குது, ஏன்னா நம்ம பருப்பெல்லாம் சேர்த்துக்கிறோம். அயன் கண்டென்ட் ஹையாக இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. தாராளமாக ட்ரை பண்ணுங்கள், பசங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அண்ட் ஒரு தடவை பண்ணினா 2 weeks வரைக்கும் இருக்குது இல்லையா? ஸோ பாரம்பரிய சமையல்ல this is something very new to try. Do try and let us know how you liked it. Thank you.